கீதையை படிச்சு பாரு என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுங்கிறார். திருப்பாவேல ஆண்டாள் எவ்வளவு எளிதுன்னு சொல்றாள்னு பாருங்கிறார். பிரஹ்லாதன் நரசிம்ம பெருமான் வைபவத்தை கூட இருக்கிற அசுர குழந்தைகளுக்கு எப்படி சொன்னான்னு பாருங்கிறார். ஒரு யானைக்காக ஓடோடி வந்தால் உனக்கு கதை தெரியுமான்னார். ஓ, இப்படியெல்லாம் இருக்கா, பரவாயில்லையே. இவர்களெல்லாம் என்ன மோசம் நினைக்கிறேனோ, நானும் கிட்டத்தட்ட அந்த மோசம்தான். அதனால நம்பிக்கை வருது. இது வரைக்கும் நம்பிக்கையே வராது. ஏன்னா நான் படித்ததெல்லாம் வசிட்டர் விஸ்வாமித்திரர் மோட்சம் போயிருக்காருன்னு தெரியும். என்னாட்டா இருக்கிறவாள்லாம் போவாளான்னு எனக்கு தெரியாது. இந்த சுவாமி இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த புத்தகத்தை எடுத்து படித்து பாருன்னால் இப்போ தான் படிக்கிறதுக்கு மனம் வரும். முதல்ல பக்தி வளரணும், அதுக்கப்புறம் நமக்கு மற்ற இடத்துல இருக்கிற ஆசை போகணும், அப்புறம்தான் புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு ஆசை வரும். நம்ம பிள்ளைகளிடத்திலேயே இந்த காலத்தில் பக்தி வளர்த்தாகணுமே, நடக்குமான்னு எல்லா பெற்றோருக்கும், இன்னும் கேட்டால் தாத்தா பாட்டிக்கும் ரொம்ப பயமாக இருக்கும். இது வந்துருமான்னா இதெல்லாம் சொத்து கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற சொத்தை வேணுமோ வேண்டாமோ அவள் தான் எடுத்துன்னு போகிறா. அதை யார் தடுக்க முடியும்? அரசாங்கத்தில் போய் வாரிசு சான்றிதழ் வாங்கிட்டு வந்தாச்சுன்னா கொடுத்துட்டு போட போகிறா. நான் எழுதி வைக்கணுமாண்ணா, இல்லாட்டா கூட போயிடும். ஆனால் பக்தி அப்படியெல்லாம் தானாலாம் போகவே போகாது. நம்ம காலத்தில் மெனக்கடணும். நாம் என்ன கற்றுன்னு இருக்கோமோ, இந்த கலாச்சாரம் என்னவோ, மரபுகள் என்னவோ, பெரியவர்களிடத்தில் இப்படி தான் இருக்கணும். குடும்பத்தில் இந்த கட்டுப்பாட்டோடு இப்படித்தான் குடும்பத்தை மதிச்சாகணும். யாரோ 10வது வயசு ஆனப்புறம் எங்கேயோ போய் தங்கிறதெல்லாம் இந்த பாரத பண்பாடு கிடையாது. இப்படித்தான் கல்யாணம், இப்படித்தான் வாழ்க்கை. இதை நாம சொல்லி சொல்லி புரிய வச்சாலே சிரமம். விட்டுட்டு சரி தானா என் சொத்தெல்லாம் என் வீடு வாசல் நகை நட்டெல்லாம் போலியா, அது போல் எங்கிட்ட இருந்த பக்தியும் போயிடும்னா முதல்ல இவர்கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இருந்த பக்தியை அவனிடத்தில் வேற நம்ம கொண்டு போய் கொடுத்தாகணும். சிரமந்தான். காலம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அதே கண்ண பெருமான், அதே ஹனுமார் அதற்கும் உதவுவாருங்கிற நம்பிக்கையோடு தான் முயற்சிக்கணும். இதில் நம்பிக்கை மட்டும் இழந்துடவே கூடாது. ஹனுமார்ட்ட தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியம். அனிர்வேதம். வெறுக்கவே மாட்டார், எரிச்சல் படமாட்டார், விடாமுயற்சி, மனசில் உறுதி கொலையவே மாட்டார். நடக்கும் ராமன் நடத்துவார். முதல் படி நான் கால் எடுத்து வச்சுட்டேன், தானே முழுப்படி அவர் கூட்டி கொண்டு போவாருங்கிற நம்பிக்கை. அவர் இத்தனைக்கும் தன்னுடைய ஆற்றலால் கடலை தாண்டினே மோதிரத்தை கொடுத்தேன் அப்படின்னு நினைத்தவரே இல்லை. சீத்தை இடத்துல சொல்கிறார், எந்த குட்டி குரங்க அமிச்சா கூட வந்திருக்கும் சீத்தை, இது எதுக்கு நான் தெரியல, ஏதோ ராமன் என்னை பிடிச்சி அமிச்சிருக்கார், நான் ஒன்றும் ஏன் ஆற்றலால் வரல, கொடுத்த மோதிரத்தினுடைய பிரபாவம், ராமனுடைய பேர் பொறிக்கப்பட்டிருக்கோ இல்லையோ, அதுதான் என்னை பறந்து இவ்வளோ தூரம் கொண்டு விட்டதே தவிர இது என்ன என்னுடையதுன்னு நினைக்கிறாயா என்று சொல்லுகிறாய். ஏன்னா சீதைக்கு ஒரு சந்தேகம், நீர் வாயுகுமாரர், அதனால் உமக்கு சக்தி இருக்குது, இத்தனை தூரம் தாண்டி வந்துடுவீர், என்னை பார்த்துட்டேன்னு திரும்பி போய் ராமனிடத்தில் சொல்லி அத்தனை சைன்யத்தையும் கூட்டின்னு வரணும் இல்லையோ, நீர் ஒத்தர்னா தாவி வந்து விடலாம், சேனை முழுக்க எப்படி வரும், எனக்கு பயமாக இருக்கேன்னு சொல்கிறா. அவளுக்கு என்ன பயமா? மகாலட்சுமியினுடைய அவதாரம் இருந்தாலும் நமக்காக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாள். அப்போ ஹனுமார் அவருக்கு பதில் சொல்கிறார், ஓ அப்படியெல்லாம் நினைக்கவே வேண்டாம் சீத்தே, எங்கள் கோட்டிலேயே சுமார் குரங்கு நான் தான். தேடி பார்த்தார் சுக்ரீவன். ஒரு சின்ன பிள்ளையை பிடிச்சி ஓடி போய் எடுத்துருவா, சீத்தையிட்டே மோதிரத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லணும்னு அவருக்கு ஆசை. அப்படி ஒரு பிள்ளையை அனுப்பணும்னா யாரை அனுப்புவா? இங்கே இத்தனை பேர் நம்ம உட்காண்டிருக்கோம், ஒரு சின்ன பிள்ளை ஒருத்தன் இருக்கான், வாசலில் அந்த கதவை திறக்கணும்னா, குழந்தை அந்த கதவை கொஞ்சம் திறந்து விடு இப்படின்னு வேணா, இல்லை இங்கே உட்காண்டிருக்கிறவரில் சதாபிஷேகம் ஆனவரை பார்த்து கூப்பிட்டு நீர் போய் கொஞ்சம் அந்த கதவை திறந்து விடுன்னு சொல்லுவேனா? நிச்சயமாக கூப்பிட மாட்டேன், சின்ன பிள்ளையை தான் அனுப்புவேன். அதை ஹனுமார் சொல்லிக்கிறார், எங்கள் கோட்டிலேயே நான் தான் சின்ன பிள்ளை. அதனால தான் சுக்ரீவனு ராமன் என்னை பார்த்து, ஹனுமானே வேகமாக போய் சீத்தையை கண்டு மோதிரத்தை கொடுத்துட்டு வரும். மத்த பிரத்யவர கஷித்து நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ, சுக்ரீவனுடைய சந்நிதியில் அவனுடைய படையில் தேடி பார்த்தாலும் என்னை விட தாழ்ந்தவன் இல்லைங்கிறார். நாஸ்தி பிரத்யவர கஷித்து, என்னை காட்டிலும் தாழ்ந்தவன் சுக்ரீவன் படையிலே இல்லைன்னால், ஓ அப்பன்னா பரவாயில்ல, நீரே இவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கீர்னால் எல்லாரும் வருவாளோக்கம்னா அப்போ தான் ஆஞ்சநேயர் தெளிவுபடுத்துகிறார், சீதே இது நானாவது இன்னொரு குரங்காவது எது தாண்டி வந்தாலும் ராம பலத்தால் வரப்போகிறது, அவருடைய பேர் அவருக்கு இருந்த மோதிரம் அதுதான் கொண்டு விட போகிறது, ஒன் அனுகிரகத்தால் திரும்பி போகிறேன், அவர் அருளால் வந்தேன், இவ்வளவுதான் எங்கள் இருக்கக்கூடிய ஆற்றல்னு ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கார். அதனால ஆஞ்சநேய சுவாமினால் அவரை பற்றி கொண்டு அவர் மூலம்தான் பெருமானை பற்றியாக வேண்டும். அவருடைய சரித்திரம் என்ன ஒரு ஸ்லோகத்தில் பார்க்கலாமா, பல ஸ்லோகங்கள் பார்க்க வேண்டுமா? ஒரு இடம் முதல்ல விண்ணப்பம் பண்ணுறேன். ஜாம்பவான் சில கேள்விகள் கேட்கிறார். விபீஷணனும் ஜாம்பவானும் பேசிக்கொள்ளுகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதுலேயே ஹனுமானுடைய ஆற்றல் என்னன்னு தெரிஞ்சுப்படும். ஏதோ ஒரு அஸ்திரத்தை விட
ராமனும் லக்ஷ்மணனும் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு மயக்கமா கீழே கிடக்கிறார்கள். எழுந்திருக்கல. எல்லாருமே கிட்டத்தட்ட மயங்கி போயிருக்கா. விபீஷணன் மயங்க மாட்டார், ராட்சசன், அதனால் அவர் மயங்கலை. ஜாம்பவான் பிரம்மாவனுடைய புத்திரர், அதனால் அவருக்கு மயக்கமே வராது. அவருக்கு பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணவும் பண்ணாது, அது அவருடைய பிள்ளை, அதனால் அவருக்கும் ஒன்றும் நடக்கலை. இவா 2 பேரும் முழிச்சுண்டு எல்லாரும் மயங்கி இருக்கிறத பார்த்து கவலைப்படுறா. அப்போ ஜாம்பவான் விபீஷணனை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார், இந்த கோட்டியில் எல்லாரும் மயங்கி விட்டார்களா, எல்லாரும் இறந்துட்டார்களா, வாயுமைந்தன் ஹனுமான் உயிரோடு இருக்கிறாரா? இதுதான் அவர் கேட்ட. ராமனை கேட்கல, லக்ஷ்மணனை கேட்கல, சுக்ரீவனை கேட்கல, அவன் தான் ராஜா, சுக்ரீவனை கூட கேட்கல, யாரையும் கேட்காம ஹனுமானை பற்றி அவர் கேள்வி கேட்கிறார். ஹனுமான் வானரஸ்ரேஷ்டா பிராணான் தாரயத்தே குவச்சித் அஞ்சனா சுப்ரஜாயேன மாதரிஸ்வாச்ச சுவ்ரத ஹனுமான் வானரஸ்ரேஷ்டா பிராணான் தாரயத்தே குவச்சித். மாருதியான மருத்துக்கு பிள்ளையாக பிறந்த ஹனுமார் சௌக்கியமா இருக்காரா, அவர் இன்னும் பிராணனோட இருக்காரா? இது இவர் கேட்டுட்டார். விபீஷணனுக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்கலை. அது என்ன, உங்கள் கோட்டியில் ராஜாவை கேட்க மாட்டீள், ராமனை கேட்க மாட்டீள், யாரோ ஒரு தொண்டனையா உயிரோடு இருக்கானான்னு கேட்பீள், ஏன் அப்படி கேட்டீர்கள்னு திருப்பி சொல்றார். ஸ்ருத்வா ஜாம்பவதோ வாக்கியம் உவாச்சேதம் விபீஷணா ஆரியபுத்திரவ் அதிக்கிரமிய கஸ்மாத் பிரிச்சசி மாருதிம். ஆரியபுத்திரவுன்னா 2 பேர், ராமனு லக்ஷ்மணனும். இவா 2 பேரை பற்றியே விசாரிக்காமல் எதற்காக ஹனுமானை பற்றி விசாரிக்கிறீர்? உங்கள் கோட்டியில் இப்படி தான் வழக்கமானு விபீஷணன் கேட்கிறார். நைவராஜனி சுக்ரீவே நாங்கதே நாபிராகவே. ராகவனை பற்றி கேட்கல, சுக்ரீவனை பற்றி விசாரிக்கல, பிள்ளை அங்கதனை பற்றி கேட்கல, எல்லாரையும் விட்டு விட்டீர். ஆனால் ஆரிய சந்தர்ஷித ஸ்னேகா யதா வாயுசுதே பரஹ விபீஷணவச்ச ஸ்ருத்வா ஜாம்பவான் வாக்கியம் அப்ரவீத். நான் ஏன் கேட்டேன், எப்படி கேட்டேன்னு அப்புறம் சொல்கிறேன், முதல்ல கேள்விக்கு பதில் சொல்கிறீரா? அதை விட்டுட்டு உமக்கு வேண்டியதெல்லாம் கேட்டுருண்ணா. நம்ம இராணுவத்திட்ட ஒன்று போய் கேட்போம், கேட்டால் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீர் எதில் வந்தீர், எப்போ வந்தீர், எத்தனை மணிக்கு வந்தீர், ஏன் இந்த கேள்வி சுவாமி தெரிஞ்சால் பதில் சொல்லும். அதை விட்டுட்டு இது அது அதுன்னு எத்தியோ சுற்றின்னு இருந்தா ஹனுமான் இருக்காரா இல்லையானால் அப்போ விபீஷணன் பார்த்து இல்லை ஆஞ்சநேய சுவாமி உயிரோடு தான் இருக்கார், கவலை வேண்டாம், இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும். எதற்காக அவரை பற்றி விசாரித்தீன்னு இவர் திருப்பி கேட்டார். அஸ்மின் ஜீவதி வீரேது ஹுதம் அப்பியகதம் பலம் பலம் ஹனுமத்யுஜித பிராணே ஜீவந்தோபி மிருதாவயம். ஹனுமான் மட்டும் உயிரோடு இல்லை என்றால் நாம் அத்தனை பேரும் உயிரோடு இருந்தாலும் மரித்தவர்களுக்கு சமம். ராமன் உட்பட நாம் அத்தனை பேரில் யார் உயிரோடு இருந்தாலும் யார் இருக்கோன்னே அர்த்தம் இல்லை. அதே யார் இல்லாட்டாலும் ஹனுமார் ஒருத்தர் இருக்கிறார்னு சொன்னால் எல்லாரும் எழுந்துடுவோம். அவர் இருக்கிறார்னா அனைவரும் எழுந்துடுவோம். அவர் இல்லைன்னு சொன்னால் இருந்தும் இல்லாததற்கு சமம். இதுதான் நான் அறிந்த உண்மை. என்ன ஜாம்பவான் சொல்லியிருக்கணும்னால் அப்போ இவருடைய ஆற்றல் தனிச்சிறப்பானதுன்னு தெரியறது இல்லையோ. அப்படி என்ன இவருக்கு ஆற்றல்? பிராணவாயு இவர் தான். வாயு குமாரனாக இருக்கிறதுனாலே வாயுங்கிறத தான் மூச்சு விடுறோம். அது ஒழுங்காக இருந்தால் தான் கல்லீரல், நுரையீரல், என்னென்ன உண்டோ ஹிருதயம் எல்லாமே அப்போ தான் ஒழுங்காக வேலை செய்யும். அதனால தான் முக்கிய பிராண தேவதைன்னு கொண்டாடுவார்கள். மாத்திய சம்பிரதாயத்திலே முக்கிய பிராண தேவதா பிராணவாயு, அபான, வியான, உதான, சமான 5 வாயுக்கள் இருக்குன்னா 5க்கும் எது பிரதானம்? பிராணவாயு. மூச்சை இழுத்து விட்டுருந்தா தானே அது. நாம் பேசாமல் இருக்கிறச்சே மூச்சு விட்டுருக்கோன்னே ஒருத்தருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் எல்லோரும் உட்காந்து கேட்டுருக்கீங்களோ இல்லையோ, தெரியாது. நான் வாட்டு மூச்சு விட்டுட்டே தான் இருப்போம். ஆனால் கொஞ்சம் வேகமாக ஓடிட்டு வரோம், இல்லை மலை ஏறணும்னால் அப்போ தான் அந்த மூச்சு இழுத்து விடுறோங்கிறது தெரியும். தெரியாதுங்கிறதுக்காக நீர் எப்போ மூச்சு விடுறதே உங்களுக்கு தெரியலையோ சுவாமி, ஒருவேளை விடலையோ பயந்தே படுவீள். இந்த கேள்வி நான் கேட்டால் ஒருவேளை நீங்கள் விடுறதை பற்றி உங்களுக்கு தெரியல, இன்னும் மூச்சு விட்டுருக்கிறானால் அப்புறம் தான் பார்ப்போம். இந்த கடிகாரத்தை தொடைப்பா மணி என்னான்னு அதை பார்த்து கேட்போம், பார்த்து சொல்கிறேன்னுவா. இத்தனை தொடச்சிருந்தீரேனால் இல்லை மணியை பார்க்கணுங்கிற எண்ணத்தோடு பார்க்கலையோ இல்லையோ, தொடைக்கணுங்கிற எண்ணத்தோடு தானே தொடச்சேன். அதை போல் மூச்செல்லாம் யாரும் விட்டுன்னு இருக்கோமா, நிமிஷத்துக்கு எத்தனை தடவை விட்டுன்னு இருக்கோம், இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அது ஒரு நிமிஷம் அப்படி இப்படி ஏறி இறங்கட்டும், அடுத்த நிமிஷம் மருத்துவமனையில் தான் நிற்போம். ஏதோ ஆச்சு, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிறது, என்ன ஆச்சோ தெரியல. அதனால் இருக்கிறது தெரியவே தெரியாது. கொஞ்சம் ஆபத்து வந்தால் தான் அது எவ்வளவு முக்கியம்னு தெரியும். ஆஞ்சநேயர் அப்படித்தான், தான் இருக்கிற இடத்த காட்டிக்கொள்ளவே மாட்டார். ஆனால் அவர் இல்லை என்றால் தான் அத்தனை ஆபத்துமே புரியும். அதுக்காகத்தான் அவர் இருக்காரான்னு நான் முதல்ல கேட்டேன் என்றே சொன்னார். அஸ்மின் ஜீவதி வீரேது சுதமப்பு
ஹதமப்யஹதம் பலம் ஹனுமத்யுஜ்ஜித பிராணே ஜீவனோபி மிருதாவயம் புனர்ஜாதமிவாத்மானம் மன்யத்தே ரிக்ஷபுங்கவஹா. ரிக்ஷபுங்கவர்னா கரடிகளுக்கு தலைவனான ஜாம்பவான் அர்த்தம். அவர் ஹனுமான் இருக்கார்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் மீண்டும் உயிர்த்தோம், மீண்டும் உயிர் வந்தது அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்காரா. ஸ்ருத்வா ஹனுமதோ வாக்கியம் ததா விவ்வதிதேந்திரியா புனர்ஜாதமிவாத்மானம் மன்யத்தே ரிக்ஷபுங்கவஹா. ஆக முதல்ல ஜாம்பவான் சொன்ன வார்த்தையிலிருந்தே ஹனுமாருக்கு எத்தனை ஆற்றல் இருக்கு, ராமனை கூட ரட்சித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவரதுன்னு தெரிகிறது. புத்திஹி பலம் யசோ தைரியம் நிர்பயத்தம் அரோகதா. அரோகதா அஜாட்யம் வாக்படுத்தஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். முதல் நாள் 9 விஷயம் பார்த்தோம். ஏகஸ்லோகி ராமாயணத்தில் பார்த்தது ராமன் பண்ண 9. நேற்றுக்கு கண்ணன் பண்ணார்னு ஏகஸ்லோகி கிருஷ்ண சரித்திரம் ஸ்ரீகிருஷ்ண லீலாமிருத்தம்னு பார்த்தோமே, அது 7 பார்த்தோம். இந்த 2த்துக்கு காரணம் சொன்னேன். அது நவாகம்ங்கிறதுனால தான் ராமாயண விஷயம் 9ஆ இருக்குது. இது சப்தாகம் பாகவதம்ங்கிறதுனால தான் 7ஆ இருக்குது. இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற ஏகஸ்லோகி புத்திஹி பலம் யசஸ் தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். இந்த ஸ்லோகத்தின் ஆச்சரியம், இந்த 8 குணங்களும் அவரிடத்துல இருக்குன்னு சொல்லி முடிக்கல. இந்த 8 அவரை சிந்திக்கிறவனை குறித்து நமக்கு வந்துடும்னு இருக்கு. ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். இந்த 8 வைபவமும் நம்ம வந்தடையும். முதல் நாள் 9, நேற்றுக்கு 7, இன்னைக்கு 8. அது என்ன சுவாமி கணக்கு? 7 8 9. 7க்கு கணக்கு சொன்னேன், 9க்கும் பார்த்தோம். இவரிடத்துல ஏன் 8 நாள்? அஷ்டமகா சித்தி அடைந்தவர், அஷ்டாங்க யோகமும் கைவந்தவர். இந்த 2 8 அவரிடத்துல இருக்கு. 8 யோகமும் அவருக்கு தெரியும். அஷ்டமகா சித்தி அடைஞ்சவர். 8 யோகங்கள்னு எதை சொல்லுவோம்? யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம். இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி என்று மட்டும் 8 அங்கங்கள். இந்த 8 அங்கங்களால் தான் யோகம்னு சொல்லுவா. இந்த யோகம் மெதுவாக பக்தி யோகத்தில் கொண்டு போய் விடும். இதை பண்ண பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னால் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராகாமியம். பிராகாமியம் நினச்சதெல்லாம் நிறைவேறக்கூடியது. பிராப்தி ஈசித்வம் வசித்வம். மொத்தம் 8. இந்த 8 விஷயமா ஹனுமாருக்கு கைப்பட்ட பாடாக இருந்ததுன்னு சொல்கிறார்கள். முதல்ல சொன்ன 8 சாதனம், நாம் பண்ண வேண்டிய முயற்சி. அதுதான் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம். இதெல்லாம் சாதனத்தினுடைய வகைகள். இதனால் சாத்தியம். சாதனம்னா என்ன, சாத்தியம்னா என்ன? சாத்தியம்னா நாம் அடைய வேண்டியது, சாதிக்க வேண்டியது. சாதனம்னா எந்த கருவி மூலம் அடையணுமோ அது சாதனம். ஒரு சாதனம் ஏதானும் உங்கள்கிட்ட இதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சாதனம் இருக்கான்னுவா. அந்த சாதனம் தான் யோகம்ங்கிற சாதனம். பிராணாயாமமே ஒரு சாதனம். யாத்திரைக்கு போய் க்ஷேத்திரத்தில் சாதனம். புண்ணிய நதியில் தீர்த்தமாடுறது சாதனம். பக்தி யோகமே ஒரு சாதனம். இதெல்லாம் சாதனம். யோகம்னு சொல்லலாம், உபாயம்னு சொல்லலாம், சாதனம்னு சொல்லலாம். இதெல்லாம் கருவிகள். அந்த கருவி தான் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியான சமாதி. இந்த 8ங்கிறது கருவி. இந்த கருவியை வச்சுன்னு எதை அடையணும்? ஏதோ ஒன்று புருஷார்த்தமா இன்னத்தை அடையணுமா? தமிழில் சொல்லட்டுமா? 6 பேரு. 6ன்னு சொன்னால் வழின்னு அர்த்தம். 6ன்னா நதி, அது வேற. நான் இப்போ சொல்லிட்டு ஒரே அர்த்தத்தை சொல்கிறதுக்கு 4 5 சொற்கள் இருக்காதா? அதை போல் 6ன்னு சொன்னால் வழி உபாயம்னு அர்த்தம். பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. பேரு பெற்றார்னு சொல்லுவோம் இல்லையோ? அப்படியே சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வல்லினரா. 6ன்னு சொன்னாலும் வல்லினரா, பேருன்னு சொன்னாலும் வல்லினரா. இதோட பேர் நமக்கு பேர் வச்சாலும் இல்லையோ அது இடையினரா. அந்த ரகாரத்தை சொல்லலை. யார்னு கேள்வி கேட்டாலும் அது இடையினரா. முதல்ல எது இடையின? இது நன்னாவே தமிழ் தெரிஞ்சவாளுக்கும் இந்த இடையின வல்லினரா ரகாரம் போடுறதுல 50 வயசானாலும் சந்தேகம் போகாது. அது இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா என்னவா இருக்குமா? அந்த தமிழ் பாஷை நமக்கு தான் ஏதோ ஓரளவு சுலபமாக இருக்கே தவிர பாரத பாஷைகள்லேயே கஷ்டமான பாஷை தமிழ் பாஷை. 247 எழுத்துகள் இருக்கும். இனிமே பாக்கியில் இலக்கியம் கோடிக்கணக்கான இலக்கியம் இருக்குது. அவ்வளவு தூரம் இது ரொம்ப பழமையான மொழி. சம்ஸ்கிருதம் எவ்வளவு அனாதியோ அதை போல் தமிழும் அனாதி. இதில் யாருக்கும் சந்தேகமே பட வேண்டாம். இவர்கள்லாம் எப்பவுமே சம்ஸ்கிருதம் பேசிட்டு இருக்கவாளாச்சே.
தமிழுங்கிறது ரெண்டாம் பட்சம் தானே என்னால் நம் ஆச்சாரியர்கள் அத்தனை பேர் எழுதி வச்சிருக்கிறது சம்ஸ்கிருதமும் அனாதி தொடங்கின காலம் தெரியாது, தமிழும் அனாதி தொடங்கிற காலம் தெரியாது. ஒருவேளை அதை வழக்கண்ணாவும் இதை அடக்கண்ணாவும் வச்சு போயிடனால் இந்த மாதிரிலாம் குதர்க்கமாக பேச வேண்டிய தேவையே இல்லை. ரெண்டு ரெண்டு கண்கள் தான். தமிழாக இருந்தாலும் இல்லை சம்ஸ்கிருதத்தை விட வசத்தின்னு சொல்லுவீரானால் தைரியமாக சொல்லலாம். ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? அபர்யாப்தாமிருத்தன்னு பெருமாள் திருநாமம். கும்பகோணத்தில் சேனிச்சுட்டு இருக்காரு இல்லையோ, அந்த பெருமாளுக்கு அபர்யாப்தாமிருத்தன், தமிழ் ஆராதவமுதன். ஆறாமுதன் ஆறாமுதன்னு இப்போ சுலபமாக சொல்லுவா, சின்ன குழந்தை கூட சொல்லும். வடக்க ஒரு பெரிய மொரட்டு சம்ஸ்கிருத பண்டிதர் இருந்தார். கும்பகோணத்துலேருந்து யாரோ ரெண்டு சுவாமிகள் அவரை சேவிக்கிறதுக்கு அங்கே போய் பிருந்தாவனெல்லாம் சேவிச்சா. எல்லாம் சேவிச்சுட்டு அவரிடத்துல பேசின்னு இருக்கா. எந்த ஊர்லேருந்து வரீள், உங்கள் கிராமத்தில் என்ன செய்தி, எந்த பெருமாள்னு சொன்ன உடனே அபர்யாப்தாமிருத்தன் ஊர்லேருந்து வரோம் அப்படின்னு இவா சொல்லியிருக்கா. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு நீரே சம்ஸ்கிருதத்தை பேர் சொல்கிறீர், உங்கள் பெருமாளுக்கு தமிழில் பேர் உண்டா இல்லையான்னு. ஆராதவமுதன் அது உமக்கு தெரியுமோ இல்லையோங்கிறதுக்காக நான் அபர்யாப்தாமிருத்தன்னு சொல்கிறேன். அமிர்தன் பர்யாப்தம்னா போரும்னு அர்த்தம், அபர்யாப்தம்னா போதாதுன்னு அர்த்தம். அபர்யாப்தம்னா ஆராத, ஆறும்னா பர்யாப்தம், ஆராதனா அபர்யாப்தம், ஆராத அமுதம் இல்லையோ அபர்யாப்தாமிருத்தன் அழகான பேர். இது அந்த சுவாமி கேட்டுட்டு, ஓ இந்த மாதிரி தமிழ் பேர் இருக்கா, ரெண்டு ரெண்டு 4 தரம் அபர்யாப்தாமிருத்தன் அபர்யாப்தாமிருத்தன்னு சொல்லி பார்த்தார். ஆறாமுதன் ஆறாமுதன்னு சொல்லி பார்த்தார். அவளை நிமிந்து நானும் உங்கள் ஊருக்கு வரட்டுமான்னார். ஏன் கேட்கிறீர், ரொம்ப நாளாக மொரட்டு பந்தயத்தில் இங்கேயே இருக்கிறேன்னால் இல்லை, என்னதான் இருந்தாலும் அபர்யாப்தாமிருத்தன்னு சொல்லச்சே நெஞ்சும் வாயும் அவ்வளவு இனிக்கலை. ஆறாவமுதன்னு சொல்லச்சே என் வாக்கு நெஞ்சும் குளிர்றது இனிக்கிறது. இந்த பேர் நடையாடுகிற உங்கள் கும்பகோணத்துக்கு நானும் வந்துட்டோமான்னு கேட்டேன் அப்படின்னு வந்துட்டாருன்னு சொல்லுவார்கள். அப்படின்னா தானே வழக்கன் தமிழ் தான்னு தெரியவில்லையா? எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். முதல்ல தமிழ் படிக்கணுமே, அது படித்து தெரிஞ்சுட்டு அப்புறம் நல்லாயிருக்கும். இப்போ அது புரியவே புரியாது. இப்போ தமிழ் படிக்கலேங்கிற வருத்தம் தெரியாது. வேலை கிடைக்குமா வேலை கிடைக்குமா, அதுக்கு என்ன பாஷையோ அதுன்னு ஓடி ஓடி போடுவோம். 40-45 வயசுக்கு நம்ம பிள்ளை பொண்ணெல்லாம் நம்மோட இருக்காது, படிக்கிறதுக்கு வெளியில் கிளம்பி போயிடும். அப்போ இவ்வளவு நாளாக பார்த்த முகத்தையே தான் பார்க்க வேண்டி வரும். கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகிருக்கும். இவ முகத்தை தான் அவர் பார்த்தாகணும், அவர் முகத்தை தான் இவ பார்த்தாகணும், வேற வழி இல்லை. அப்போ தான் இலக்கியம் படித்து மனசை சமாதானப்படுத்திக்கலாமான்னு தோணும். இத்தனை நாள் தோணவே தோணாது. இவ்வளவு நாள் நன்னத்தானே இருக்கிறதுனால இல்லை, குழந்தைகள் முகத்தை பார்த்துருந்தேன் ஓடின்னு இருந்தது. இவ முகத்தை தான் அவரும், அவர் முகத்தை தான் இவரும் எவ்வளவு நாள் பார்க்குறது. அவர் என்ன அபர்யாப்தாமிருத்தனா? அப்படி ஒன்றும் இல்லை, யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை. யாருக்கு என்னென்ன நலங்கள் என்னென்ன தோஷங்கள் இருக்கோ தோஷத்தோடு தான் ஒத்துக்கொண்டாக வேண்டும். அந்த ஒத்துக்கிறதுக்கு எப்போ மனசு வரும்னால், கம்பராமாயணத்தை வாசித்தேன், ஆழ்வார் பாசுரத்தை வாசித்தேன், நீ அதை படி நான் அதை படிக்கிறேன், நம்ம 2 பேருக்கு இருக்கிற குறைய பார்த்து பேசின பிரயோஜனம் இல்லை, ராமனுக்கு இருக்கிற நிறைய பார்த்து குறைச்சல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம். இப்படின்னு சொன்னா தான் வாழ்க்கை ஓட்ட முடியுமே தவிர எல்லாரும் அப்படியே நேர்மையாக இருந்துருவாளானால் யாரும் இருக்க போகிறது இல்லை. அப்போ புரியும், ஓஹோ ஆங்கிலம் படிக்கிறேன், அத்தை படிக்கிறேன், இத்தை படிக்கிறேன்னு தமிழை விட்டுட்டேனே. இப்போ 45 வயசுக்கு போய் தமிழை தேடப்போனா கிடைக்குமா? ஏன் அப்போ படிக்கக்கூடாதன்னால் கஷ்டப்படும். எதுவுமே இளமையில் கல். இளமையில படித்தோம்னா சுலபமாக வரும். 40-45 வயசு திருப்பாவை சந்தை சொல்லி பாருங்க, 60 நாள் சொன்னால் கூட மறந்து போடும். இதே நீங்கள் 7 வயசு குழந்தைக்கு சொல்லி வச்சு பாருங்க, அதுக்கு தெரிய கூட தெரியாது, சொல்லி ஒப்பிச்சே முடிச்சிடும். யாரானு மாமா வந்திருக்கா அத்தை வந்திருக்கா சொல்லி காட்டுனால் விளையாடிகிட்டே இருக்கும், எத்தையோ பேசிகிட்டே இருக்கும். மார்கழி திங்கள்னு ஆரம்பித்து எல்லாமே வங்கக்கடல் கடைந்தான் முடிஞ்சு போடும். இப்படி குழந்தை சொல்லித்துனா அது குழந்தையா இருக்கிறதுனால தான் சொல்லித்து. எத்தனை போட்டாலும் உள்ளே போகும். வயசானப்புறம் முதல்ல நமக்கு சுத்து வட்டாரத்தில் இருக்கிற ஆபத்தை தாண்டி உட்காந்து ஒரு சுவாமிகிட்ட சந்தையை சொல்லி எனக்கு தெரியாதுன்னு ஒத்துன்னு இவன் கற்றுக்க வரணுமே, அதுக்கே வரமாட்டான். அகங்காரம் விடுமா? எனக்கு போய் திருப்பாவை தெரியாதானா? இவர் அர்த்தமெல்லாம் படிச்சிருப்பார், பாட்டு தானே தெரியாது. இவர் புத்தகம் படிக்க தெரியும், அதனால் வச்சுன்னு அர்த்தத்தையாக படிச்சிருப்பார். பாட்டு ஒரு 4 இந்த திருப்பாவில் 4ஆம் பாட்டு ஆழிமழைக்கண்ணா சொல்லுமேனால் சொல்லுமேன்னா சொல்லுமே தான், அந்த மாதிரி ஆகிடும். அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன், தமிழுங்கிறது ரொம்ப சிறப்பானது, யாரும் விட்டுடும். இன்றைக்கி போகிற போக்கு தமிழுக்கு வளர்ச்சி இருக்கிற போக்கா கண்ணில் படவே இல்லை. அது நாம தான் பண்ணணும். யாரோ பண்ண போகிறா, யாரோ பண்ண போகிறான்னா யார் பண்ணுவா? எப்படி வளரும்? ஒவ்வொருத்த வீட்டில் இருக்கிறவன் தமிழ் படித்து தான் அவன் என்ன வளரும். இது வேறு எங்கேயும் தேடவே வேண்டாம். பல்கலைக்கழகம் ஆரம்பித்தா தான் தமிழ் வரணுங்கிறது தான் போகாத ஒரு வழி. யாரும் அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். நான் என் வீட்டில் தமிழ் படித்து தான் தீருவேன். பள்ளிக்கூடத்தில் கண்டிப்பாக தமிழ் எடுப்பேன். ஏதோ 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 பாஷையெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. என் தாய் முக்கியம், என் தாய் நாடு முக்கியம், என் தாய்மொழி முக்கியம்.